ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு அதை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மசிச்சுக்கோங்க ஒரு ஸ்மாஷர் வச்சு. அதில் கட்டி எதுவும் இல்லாமல் மசிச்சுக்கோங்க. அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் ஒரு பைண்டிங்காக ஆட் பண்ணுறோம். இல்லைன்னா உருளைக்கிழங்கு அப்படியே தனித்தனியாக போயிடும் எண்ணெயோட. அதனால் நல்லா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் நிறையவே போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கரம் மசாலா போட்டுட்டு மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் இருக்குல்ல அதுவும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அது நல்லா கலர் கொடுக்கும். அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு, வெள்ளை எள்ளு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டி கட்டியாக ஆகிடும். பெருங்காயம் வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, நாங்கள் சேர்த்துருக்கோம். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. நிறைய தண்ணி ஊற்றிட வேணாம், ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்தால் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சிலிண்ட்ரிக்கலாக தேய்ச்சி எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். கத்தியில் ஆயில் தடவிட்டு கட் பண்ணுங்க, அப்போ தான் கட் பண்ண வரும். நாங்கள் சும்மா மேலே ஹோல்ஸ்லாம் போட்டிருக்கோம் ஃபோக்ஸ் பண்ண வச்சு. இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். ஆனியன்லாம் இது கூட போடாதீங்க, ஆனியன்லாம் போட்டிங்கன்னா தனித்தனியாக போயிடும். இது வெறும் பொட்டேட்டோ வச்சு மட்டும்தான் பண்ணுற ஸ்நாக்ஸ், ரொம்ப சிம்பிள் ஸ்நாக். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. இது ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட பெப்பர் பவுடர் இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பு, ஆல்ரெடி உப்பு இருக்கும் இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.